நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய 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 ஸ்கேம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. தலைவா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க. உங்க ஊர்லயும் நடக்கலாம், உங்க வீட்டில் நடக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நடக்கலாம். இந்த வீடியோன்றது வந்து ஃபுல்லா பாருங்க. நிறைய ஊர்ல, அதாவது தமிழ்நாட்டில் நிறைய ஊர்ல வந்து ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருந்தாரு இல்லைங்களா, 8000 வந்து கூப்பனை தருவோம், அந்த கூப்பனை வச்சு நீங்க கடையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பொருள் வந்து வாங்கிக்கலாம், அதை வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து சொல்லியிருந்தார் இல்லைங்களா. அதை நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஸ்கேம் பண்ற மாதிரி வந்து அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் அடிச்சு, அதை ஒரு கலர் ஜெராக்ஸ் அடிச்சு நிறைய வேட்பாளர்களுக்கு நிறைய ஊர்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அதுக்கான வீடியோன்றது போடுறேன். அது மட்டும் கிடையாதுங்க, வேட்பாளரே வந்து கொடுத்துட்டு இருக்காருங்க. வேட்பாளரே வந்து அந்த ஒரு கலர் ஜெராக்ஸ் கொடுத்து நீங்க வந்து ஓட்டு போடுங்க, நீங்க வந்து ஜெயிச்ச பத்துக்கு அந்த 8000 வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்பயே வந்து நிறைய பேருக்கு வந்து பொய்யான வாக்குறுதி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்றது வந்து தெரியும், ஆனா மக்களுக்கு வந்து 8000 பணம் வருதா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பிரெயின் வாஷ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காக இந்த கூப்பன்னா, நம்ம ஓட்டு போறதுக்கோசரம் இந்த கூப்பனை கொடுத்துருக்காங்க, நம்மளை ஏமாத்துறதுக்கோசரம். கூப்பன் வந்து பொய்யான கூப்பன், இதை நம்பி யாரும் ஓட்டு போடாதீங்க. நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த கூப்பனை கொடுத்துருக்காங்க. இந்த கூப்பன் வீடு வீட வந்து கொடுப்பாங்க, இந்த கூப்பனை நம்பி யாரும் ஓட்டு போடாதீங்க. நிறைய பெண்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வேட்பாளரே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி அவங்க சார்பாக கொடுக்குறாங்க, அதனால வந்து திமுக கேட்காது அப்படின்றது தெரியும். ஆனால் வந்து எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து புகார்களும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய ஊரில் நடக்குது. உங்க ஊர்லயும் கூட இது கண்டிப்பாக நடக்கும். உங்க ஊர்லயும் வந்து இதுக்கு கொடுப்பாங்க தான். ஸோ உங்க ஊரில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபைட் பண்ணுங்க. ஃபைட் அப்படின்றத வந்து சண்டை போட சொல்லலை, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸில் வந்து புகார் கொடுங்க. உங்க ஊரில் உள்ள கட்சிக்காரங்கள்ட்ட வந்து சொல்லுங்க, தாவேகா தொண்டர்கள்ட்ட சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வந்து 8000 பொய்யான கூப்பன் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து திமுக கட்சிக்காரர்களும் போட்டு பொழகிறாங்க. என்னடா பண்றீங்க, யாரடா ஏமாத்த பாக்குறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளோ முட்டாளா, நீங்க இந்த மாதிரி 8000 பொய்யான கூப்பன் கொடுத்து வந்து ஓட்டு வாங்கலாம்னு பாக்குறீங்களா அப்படின்ட்டு வந்து தமிழ்நாட்டு மக்களே வந்து பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்க ஊரில் நடக்கலாம். தயவு செஞ்சு ஏமாறாதீங்க, தயவு செஞ்சு விழிப்புணர்வா இருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ.